பிறரை ஏமாற்றி பறிக்கிற சொத்து நீடிக்காது. உன் பிள்ளை கூட ஒட்டாது. உன் ஒரே தலைமுறையில் இடியாத இடிகளெல்லாம் வீழ்ந்து தொல்லை அனுபவிப்பேர். பிறரை ஏமாற்றி சொத்து பறிக்காதே. திருட்டு சொத்துக்கு ஆசை வைக்காதே. திருட்டு சொத்தை பறித்தவர்கள் நீடிக்க மாட்டார். இன்னைக்கு நல்லதாக இருக்கும். திடீரென்று இடி வீழ்ந்தது போல் இடி தீம்புகள் வந்து நேரும். ஆனால் அந்த ஏமாந்தவர்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், இருக்கக்கூடிய பவர் இல்லாமல் இருக்கலாம். கடவுளுக்கு கண் இருக்குது. யார் அபகரித்து சொத்தை பறித்து சாப்பிட்றாங்களோ கடவுளுக்கு கண் இருக்குது. 1000 தடவை நீ வீழ்ந்து கும்பிட்டாலும் அந்த பறித்து சொத்து உனக்கு ஈடாகாது. பறித்து சொத்து உனக்கு ஒட்டாது. கடவுள் பார்ப்பான். கண் திறந்து கடவுள் பார்ப்பார். ஒரே நிமிஷத்தில் உன்னை தெருவில் பிச்சை எடுக்க விட்டுருவார் ஏமாத்தின சொத்துக்காக. அது கண்டிஷனாக நடக்கும். சத்தியம்.